பொது இடங்களில் பாலின சார்பற்ற கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசிற்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பொது இடங்களில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்காக பாலின சார்பற்ற கழிப்பிடங்களை அமைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் பொது இடங்களில் ஏற்கனவே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பிடங்கள் பாலின சார்பற்ற கழிப்பிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தற்பொழுது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நோஜேஸ் என்பவர் தாக்கல் செய்த ஒரு பொதுநல மனுவில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 22,364 திருநங்கையர்கள் உள்ள நிலையில் இவர்களுக்கு முறையான கழிப்பிட வசதிகள் வழங்கப்படாமல் அடிப்படை உரிமை மறுக்கப்படுவதால் கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் ஒருவர் செல்லும் வகையில் பாலின சார்பற்ற கழிப்பிடங்களை அமைக்க உத்தரவிட வேண்டும் என அவர் அந்த மனுவில் கோரியுள்ளார். இந்த மனுவானது பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபீக் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் பொது இடங்களில் ஏற்கனவே உள்ள மாற்றுத்திறனாளிக்கான கழிப்பிடங்களை பாலின சார்பற்ற கழிப்பிடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சில இடங்களில் பாலின சார்பற்ற கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பாலின சார்பற்ற கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.